வணக்கம், வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் வரவேற்கிறது. 2-3 கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அரிசி பாயாசம் ஆடி அமாவாசைக்கு எப்படி வைக்கிறதுன்னு. அவங்களுக்காக இந்த வீடியோங்க. பச்சரிசி தான், பச்சரிசி முழு அரிசியிலையும் வறுத்துட்டு உடச்சிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி உப்புமா மாவு இருந்ததுன்னா, இந்த மாதிரி உப்புமா மாவு உடச்சி வச்சுருந்தீங்கன்னா, இதை வந்து நல்லா வெறும் வானலில் அதனால் 2 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த உப்புமா மாவை நான் வந்து இப்போ இந்த மாவை தான் வறுத்து பாயசம் வச்சுருக்கேன். முழு அரிசி தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா நல்லா செவக்க, அதாவது பொரியரிசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற விட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அடித்து நைஸ் பவுடராக அடித்து ஒரு ஏனத்தில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு சுக்கு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு மூடி தேங்காயை நல்லா திருவிக்கோங்க. பூவாக திருவிக்கிட்டு இந்த சுக்கை அதில் பாதி போட்டால் கூட போகிறோம். நான் எனக்கு வேணும்னு ஒன்று இவ்வளோ காமிச்சேன். நீங்கள் பாதியோ ஒன்றும் உங்களுக்கு இதை பிடிச்ச மாதிரி நிறையாவோ இவ்வளோ ஆட் பண்ணிங்க. 5 ஏலக்காய் போட்டு இந்த தேங்காயோட சுக்கு ஏலக்காய் 3ஐயும் நல்லா சாந்தாக அரைச்சி இந்த உப்புமா மாவு நல்லா வறுபட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு இந்த அரிசிக்கு வந்து உங்களுக்கு 1 லிட்ரு பாயசம் வருங்க. 6 லிட்ரு தண்ணியை வச்சு தண்ணி கொதித்ததும் இந்த மாவை கொட்டி நல்லா வெந்து போகிற அளவுக்கு கிண்டுங்க. வெந்து போகிற அளவுக்கு ஒரு லிக்விடாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு அரைச்ச விழுது இந்த தேங்காய் சுக்கு ஏலக்காயை அரைச்சி ஊற்றிட்டு கடைசியாக வெல்லத்தை போடுங்க. என்கிட்ட உருண்டை வெல்லம் இல்லை, அதனால நான் அச்சு வெல்லம் வச்சுருக்கேன். இந்த 3/4 லிட்ரு 6 லிட்ரு பாயசத்துக்கு இந்த வெல்லம் சரியாக இருக்கும். இன்னும் நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க இல்லை கம்மி பண்ணுறீங்க, எப்படி குவான்டிட்டி எப்படி போடுறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வெல்லம் போட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து முந்திரி திராட்சை தேவை கிடையாது. வேணும்னா அதை வறுத்து போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ தான் செய்வேன் அரிசி பாயசத்துக்கு. பருப்பெல்லாம் தேவையில்லைங்க. இது தேங்காயும் அரிசியும் போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வாசனை, சுக்கு வாசனை, செரிமானத்துக்கு சுக்கு நல்லாயிருக்கும். பாயசம் நல்லாயிருக்கும். அதுமாரி வச்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.